வருஷத்துல ஒரு டைம் மட்டுமே கிடைக்கிற இவ்வளவு நியூட்ரிஷனை கட்டி போட்டு இருக்குல்லங்க, இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டுறப்ப வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாமா? ஆமாங்க, இவ்வளவு வேல்யூ உள்ள ப்ராடக்ட்டுக்கு இன்னைக்கு நம்ம இன்னும் வேல்யூ ஆட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிழங்க புடுங்கி அதுக்கப்புறம் அக்காவோட ஹெல்ப் மூலமா இருக்கிற எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி தொலியெல்லாம் நீட்டா ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மோட்டரை போட்டு இந்த மாதிரி நல்லா கிழங்க வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமா மஞ்சள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது என்ன பண்ணும்னா பாக்டீரியா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறமா மிதமான சூட்ல நல்லா இந்த கண்டிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே பக்குவமா இந்த மாதிரி ஓலையில மாத்தி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வெயில்ல துண்டு துண்டா நறுக்கி காய வச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லாட்டி நம்ம இதை பவுடர் ஃபார்மேட்ல கூட மாத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாத ஆர்கானிக்கான பனங்கிழங்கு பவுடர் ஃபார்மேட்லயும் இருக்கு, அதே மாதிரி ட்ரைடு ஃபார்மேட்லயும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படியே யாருக்கெல்லாம் பனங்கிழங்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ப்ராசஸ்ல சந்திக்கலாம். until then டாடா.